Welcome to Samayal. Today recipe Bhath, அதாவது சாம்பார் சாதம். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஸோ கேரட்டு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, வரமிளகா, பிரியாணி இலை, ஏலக்காய், உப்பு, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு, தனியா, உருண்டை கொத்தமல்லி, மிளகு, பெருங்காயம், வெந்தயம், கிராம்பு 4, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் சோம்பு. ஸோ வாங்க இப்போ நம்ம செய்ய போகலாம். ஸோ நான் 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சம் எனக்கு குழஞ்சி வரணுங்கிறதுக்காக நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படியே டைரெக்டாக தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ 2.5 டம்ளருக்கு 1 டம்ளர் பருப்பு. இதில் தான் நான் 2.5 டம்ளர், நம்ம எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதிலே பருப்பும் எடுத்துக்கோங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு சாம்பார் சாதத்துக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொடி தான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ கொத்தமல்லி, கிராம்பு, இது உளுந்து, கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகு, வரமிளகா. ஸோ வாங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி 2 எடுத்துக்கோங்க. கேரட்டு, உங்கள்கிட்ட என்னென்ன காய், முருங்கைக்காய் கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட இருக்கிற காயை நான் எடுத்துக்கிட்டேன். இது கூட போடலாம், காலிஃப்ளவரு, பட்டாணி. ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எடுத்துருக்கிறது மாங்காய், கேரட்டு, கத்திரிக்காய். ஸோ லஞ்சுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சப்போ சரி பாத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். ஸோ லைட்டாக எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கருகிடாமல். இதுதான் நம்ம சாம்பார் பொடிக்கு பதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாமே கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ப்ரௌனிஷாக இருந்ததுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காய், சும்மா 2 பரட்டுங்க. ரொம்ப பரட்டினோன்னா அதுக்கப்புறம் வணக்கினோன்னா தேங்காய் எண்ணெய் அந்த ஸ்மெல் வந்துடும். சும்மா லைட்டாக நம்ம ஆஃப் பண்ணிட்டு கூட அந்த ஹீட்டுக்கே போதும் வணக்கினா. ஸோ வணக்கிட்டு இதை நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சு நம்ம பொடி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆறுனதுக்கப்புறம் நான் ஒரு ஜாரில் மாற்றி இப்போ நான் அதை பொடி பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், அரைச்சாச்சு நல்லா நைஸாக. நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கனாலும் அரைச்சிக்கோங்க. ஆக்சுவலாக நான் இப்போ கொஞ்சம் லஞ்சுக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் நான் ஒன்றாவே நான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக எப்படின்னா, ரைஸும் பருப்பும் ஒன்றா வச்சுட்டு நம்ம அந்த சாம்பாருக்கு தனியாக இது பண்ண போகிறோம். காயெல்லாம் வணக்கி விட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரிசி பருப்பை கொட்டி இது அப்படி ஒரு மெத்தட் பண்ணலாம். ஆனால் நான் எல்லாத்தையும் அரிசி பருப்பு காய் எல்லாத்தையும் ஒன்றாவே நான் கூட்டி வைக்க போகிறேன் சாம்பார் சாதத்துக்கு. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு 1 டேபிள் ஸ்பூன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெந்தயம் போட போகிறோம். ஸோ வெந்தயம் அது 1 டேபிள் ஸ்பூன். இப்போ சின்ன வெங்காயம், பச்சை மிளகா இதை போட்டுக்கலாம். நீங்கள் நல்லா நிறையா சின்ன வெங்காயம் சேர்த்தா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஸோ இது வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. கருவேப்பிலை லைட்டாக இது பண்ணிவிட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 தக்காளி. தக்காளி நல்லா வணக்கிக்கோங்க, நல்லா வதங்குற அளவுக்கு. கொஞ்சோண்டு உப்பு கூட சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் தக்காளி வதங்கிடும்.
ஸோ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நமக்கு அந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கணும் இல்லையா, அதுக்காக. மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். ஸோ இப்போ நம்ம வந்து காய்கறி சேர்த்துலாம். கத்திரிக்காய் அரிஞ்சு நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அந்த இது கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம போடுவோம். ஸோ உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அதை நான் தண்ணியிலே போட்டு வச்சுருந்தேன். இது கூட சேர்த்துக்கலாம்னு சொன்னாலே முருங்கைக்காய். இப்போ கேரட் ஆட் பண்ணுறேன். முருங்கைக்காய், பட்டாணி, காலிஃப்ளவர் இதெல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாங்காய் ஆக்சுவலாக நான் ஒன்றா வைக்க போகிறதுனால மாங்காவும் இப்போ ஆட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து தனித்தனியாக சாப்பாடு, பருப்பு, மிளகுத்தூள் வந்து ஒரு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். பருப்பு இப்போ கொட்டிடுறேன், 1 டம்ளர் பருப்பு. ஆக்சுவலாக வந்து அந்த காய்கறியை வதக்கிட்டு புளி கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு நம்ம சாதத்தை கலர்றதுக்கு முன்னாடி கூட நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். ஆனால் நான் ஒன்றா சேர்க்குறதுனால நான் மாங்காய் போட்டுட்டேன் இதிலேயே. எப்படி இருந்தாலும் அது கரைய தான் போகுது. எத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே, நீங்கள் எப்போதும் ஊற்றுறத விட 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவே இதுக்கு ஊற்றுங்க. ஏன்னா நமக்கு நல்லா குழஞ்சி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த சாம்பார் அது ஊற்றிட்டு நான் வந்து இப்போ வந்து 1க்கு வந்து எப்போதும் வந்து 2, 3 ஊற்றுவேன். இப்போ வந்து 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றி 4, 1க்கு 4ன்னு ஊற்றி இப்போ புளி தண்ணியும் ஊற்றிட்டேன், கரைச்சது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் சாப்பாட்டுக்கு, இந்த சாம்பார் சாதத்துக்கு. அடுத்து அரிசி ஆட் பண்ணுறேன். அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி ஒரு 2 விசில் விடலாம். கொத்தமல்லி இலை, மூடிட்டு ஒரு 2 விசில். நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2, 3 விசில் விட போகிறேன். நல்லா குழஞ்சி வரணும். ஸோ இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து அப்புறம் நம்ம நெய் ஊற்றி முந்திரி இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். முந்திரி இப்போது நான் ஆட் பண்ணல. நீங்கள் வந்து நெய்யை போட்டு நெய் ஊற்றி அதை உருக்கிட்டு முந்திரி போட்டு நெய்யில் வறுத்து அதில் கொட்டினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு நெய்யில் தாளித்து கொட்டி இது பண்ணும்போது இங்கே பாருங்கள், நல்லா நமக்கு சாப்பாடு வந்து குழஞ்சிருச்சு, நல்லா இருக்குது. மேலே வந்து கொத்தமல்லி தலை வந்து தூவி விட்ருங்க. அவ்வளோதான், ஈஸியாக ஒரு 20 நிமிஷம்தான், அவ்வளோதான், குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ உங்களுக்கும் இந்த நான் செஞ்ச ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். தலையை கட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் வாயில் வச்சேன். யாதுண்ணா நல்லா இருக்கா? சாப்பிடு, புவாஸ் டேஸ்ட் பண்ணி பாரு. யாதுண்ணா சுடுதான்? தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.